Welcome to Yanmax Civil Muthukani. In the video, we will knowing our numbers. Try this question number 1. A bus started its journey and reached different places with a speed of 60 km per hour. The journey is given below. So, this is the journey or the travel or the plan. First question, find the total distance covered by the bus from A to D. Aல ஸ்டார்ட் பண்ணி D வரைக்கும் போகுதுன்னா அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னதெல்லாம் இருக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் 4170 ப்ளஸ் 3410 ப்ளஸ் 2160. ஸோ இந்த 4 ஸ்டேஜையும் அது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு ஆட் மட்டும் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணால் என்ன வருது 9740 கிலோமீட்டர். அதாவது A to D ஓட distance. Second question, find the total distance covered by the bus from D to G. ஸோ Dலேருந்து G வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் 8140 ப்ளஸ் 4830 ப்ளஸ் 2550. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது 15520 கிலோமீட்டர் D to G. Next question, find the total distance if the bus starts from A. Aல ஸ்டார்ட் பண்ணி ஏக்கே திரும்ப வந்தால் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்டி எழுதுறதுக்கு பதில் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணது எழுதியாச்சு, இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணது எழுதியாச்சு. ஸோ இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் 9740 ப்ளஸ் 15520 ப்ளஸ் G to A அந்த ஃபைனல் டிஸ்டன்ஸை எழுதிட்டா 1290. இப்போ இது எல்லாத்தையும் ஓவராலாக ஆட் பண்ண எவ்வளோ வரும் 26550 டோட்டல் டிஸ்டன்ஸ் த பஸ் ட்ராவல்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, கேன் யூ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் C to D. C to Dக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் D to ஈக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் 8140 மைனஸ் 2160. அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் சப்ராக்ட் பண்ணி அப்படியே போட்டுட வேண்டியதா 0. அப்போ 14 போச்சுன்னா 8, இங்கே பாரோ வாங்கியிருந்திருக்கும் ஸோ 9, 7 ஆயிருக்கும் ஸோ 5 கிலோமீட்டர். Find out the time taken by the bus to reach A to B. A to B ஓட டைம் ட்ராவல் எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது வந்து டைமுங்கிறதுனால 1 minute. ஸோ இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது டைமுங்கிறதுனால நம்ம டைமை இந்த சைட் கொண்டு போயிடலாம். அதுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வந்துடும் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ A to B ஓட டிஸ்டன்ஸ் என்னது 4170. நம்மளுக்கு ஸ்பீடு என்னது 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 00 கேன்சல். ஸோ 69.5 ஹவர்ஸ் டைம் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூனிட் வந்து ஹவர்ஸ். இப்போ C to Dக்கு என்ன பண்ணுவோம், அதே தான் டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வருது 21 டிவைட் பண்ணும்போது 3, இங்கே 6 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ். E to G. E to Gன்னும் போது எஃப்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு போகணும். அதனால் 4830 ப்ளஸ் 2550 டிவைடட் பை 60. ஸோ 7380 டிவைடட் பை 60 கட் பண்ணிட்டா 123 ஹவர்ஸ். லாஸ்ட்டு டோட்டல் ஜேர்னி கேட்டிருக்காங்க. டோட்டல் ஜேர்னி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2650 டிவைடட் பை 60. ஸோ 442.5 ஹவர்ஸ்.